தாவேக தலைவர் விஜய் இஃப்தார் பொழுது பல்வேறு விமர்சனங்களை பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து பாடிகார்டோட போய் இஸ்லாமிய ஒரு தொழிலை நடத்தினார் என்ற ஒரு பக்கம் வந்து இஸ்லாமியர்களோட ஒருங்கிணைந்து போனார். இல்லை அதாவது அவங்கவுங்களுடைய முடிவு. இப்போ நாங்கள் அதை அந்த மாதிரி செய்கிறதுல எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய இஸ்லாத்தில் இருக்கிறாங்க. இதில் இப்போ நான் சொல்கிறேங்கல்ல, எங்கள் மச்சான் எங்கள் அதெல்லாம் எனக்கு நோன்பு கஞ்சி கூட வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுற அது இல்லை. உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமியம் இல்லை. நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை, அவங்க உணர்வுக்கானவன், உரிமைக்கானவன், உயிரானவன். அதனால அந்த நெத்தியில் திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சாலாம் இருக்குது. காட்டவா? அது தம்பி அதை விரும்புகிறாரு, செய்கிறாரு. அதில் போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது அவருடைய. அதனால் அவர் இஃப்தார் விருந்தில் தொப்பியை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு. அதனால தான் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை. அதனால தான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னீங்கன்னா விவாதிக்கலாம். அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. போனார், சாப்பிட்டாரு, போயிட்டாரு. அதான் அவர் விருப்பம். நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால என்ன பிரச்சனை? அதனால வந்த தீங்கு என்ன? ஒன்றும் இல்லை, விட்டுருங்க. அது அண்ணா எத்தனை அண்ணா இருக்கலாம். எனக்கு இல்லை, கோடிக்கணக்கான அண்ணா இருக்காங்க, நிறைய பேர். இப்போ நீங்கள் அது வருதுல எங்களில் வந்து எங்கள் கட்சியில் என்ன எங்களுக்கு முறைன்னா எங்கள் தலைவர் இருக்கார் பாருங்க. எங்கள் தலைவர் வந்து எல்லாருமே தம்பின்னு சொல்லுவாங்க. வயசில் சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி தம்பின்னு சொல்லுவாங்க. எங்கள் இதில் வந்து வயசில் என்னை விட பெரியவங்களும் என்னை அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. அதிலும் பஞ்சாப்லாம் 85 வயசு 70 வயசு 75 வயசு பெரியவங்கெல்லாம் சீமானான்னு தான் கூப்பிடுவாங்க. சீக்கியர்கள் எல்லாம் சீமானான்னு. அது ஒரு அன்பின் மிகுதியால் வர்ற சொல். அதுக்கு வயசோ இதெல்லாம் கிடையாது. அது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து அன்பின் மிகுதியில் வரக்கூடிய சொல். எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எங்க சொல்லுங்க அப்பா அப்படிலாம் சொல்றது இல்ல. ஜெயலலிதா அவர்களே அம்மான்னு நம்ம குலத்துல நம்ம பரம்பரையில பெண்களை சின்ன குழந்தையா இருந்தா தங்கச்சியா தாயே அம்மா அப்படின்னு கூப்பிடுற பழக்கம். அவங்க வரும்போது அவங்கள எடுத்த உடனே யாரும் அம்மான்னு கூப்பிடல, செல்வின்னு தான் அழைச்சாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க வயதாக அவங்க பெரியவங்களாக எல்லாரும் அம்மானு பாசத்தில் கூப்பிடுறது அதாயிடுச்சு. இப்போ அதை போய் அதே மாதிரி இதோட சொல்லி வேண்டியதில்லை. எல்லாரும் அப்பான்னு கூப்பிடு, தாத்தான்னு கூப்பிடு, எல்லாரும் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. அன்பின் மிகுதியில் யாரையும் கூப்பிடலாம். இப்போ எனக்கு வந்து நான் நிறைய பேர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். சீமானுக்கு எத்தனை அப்பா தான். அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும், எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பா தான். எனக்கு கற்பிக்கிற ஒருத்தரிலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளோம்னா அப்பா தான், இல்லை ஆசிரியர் தான், வழிகாட்டு.